வேத வசனம் சொல்லுகிறது பாருங்களேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே, சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. சகல கிருபைகளும் பொருந்திய தேவனே, கிருபை நிறைந்தவரே, கிருபையானவரே, உம்மை பாடி போற்றுகிறோம் சுவாமி. பாடி போற்றுவோமா? முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே சொல்லுங்க, முன் சென்றீரே நீர் நல்லவர், உம் கிருபை என்றும் உள்ளதே. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொன்னீங்களா? உம்மை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் வல்லவரே, உம் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை பற்றி தான் நாம் பாட போறோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை. என்னோட சொல்லி பார்ப்பீங்களா? நமக்கு ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபை. எத்தனை வேலையில் ஏற்ற நேரத்தில் நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லையேன்னு யோசிச்சிருப்போம். இந்த வசனம் சொல்லுது, சத்திய வசனம், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையாம். தேவனை ஸ்தோத்தரித்து பாடுவீங்களா? அருமையான தேவன், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். Praise you, Jesus. Praise you, Jesus. Let's praise, praise, praise. கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை
சொல்லி பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். சொல்லுவோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். சொல்லுங்க அம்மாயா, கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் கிருபையால் நிலை நிற்கிறோம். எஸ், கிருபையால் நிலை நிற்கிறோம். The truth I say, கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானாய் நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. மறுபடியும் கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கிருபை ஹல்லேலூயா. கிருபை 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 கிருபை. The grace of God, all sufficient grace of God. My grace is sufficient for you. Hold on. Oh, la la la. கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். ஆமென். கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபை 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 கிருபை. லா லா. கிருபை ஆஹா. கிருபை 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 கிருபை. ஆஹா. கிருபை. ஏன் கிருபையை கொண்டாடுகிறோம்? ஏன்னா ஏற்ற சமயத்தில் நமக்கு சகாயம் செய்யும் தேவ கிருபை. அதை அடைய தைரியமாய் கிருபாசன தண்டை வருவோமா? அந்த ஏற்ற நேரத்தில் நமக்கு சகாயம் செய்ய கிருபையை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் தைரியமாய் நம்ம தைரியமாய் கொடுக்கிறவர இடத்துல நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த நேரத்திலும் நாம் கிருபையை கொண்டாடி பாடிக்கொண்டிருக்கிறோம். We need the grace of God. How many of you agree with me? ஆமென் சொல்லுவீங்களா? எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் சமுதாயத்துக்கு, இந்த பூமிக்கு, எல்லா ஜாதிகளுக்கும் தேவ கிருபை தேவை. இந்த நேரத்தில் நாம் கிருபையை பாராட்டி கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபை இதே எம்மை சூழ்ந்து கொள்ளும் நல்ல கிருபை. இந்த பாடலை பாடுவோமா? Put our hands together. கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில்
மகிழ்வோம் களி கூண்டிடுவோம் கண்டடைந்தோம் கிருபை கண்டடைந்தோம் கர்த்தரில் மகிழ்வோம் களி கூண்டிடுவோம் கண்டடைந்தோம் கிருபை கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களி கூண்டிடுவோம் கண்டடைந்தோம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களி கூண்டிடுவோம் கண்டடைந்தோம் கிருபை யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவின் பலம் அடைந்தோம் யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவின் பலம் அடைந்தோம் சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார் சோர்வின்றி காத்து கொண்டார் சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார் சோர்வின்றி காத்து கொண்டார் கிருபை சொல்லுங்க கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களி கூந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை 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 எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களி கூந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை தேசமே தேசமே பயப்படாதே எங்கள் தேவன் கிரியை செய்கிறார் தேசமே தேசமே பயப்படாதே தைரியமாய் என் தேவன் கிரியை செய்கிறார் தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார் தாசர்கள் வேண்டிடுவோம் தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார் தாசர்கள் வேண்டிடுவோம் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் நல்ல கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களி கூந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை ஆண்டுகள் நன்மையினார் மூடி சூழ்ந்து வளம் பெருக ஆண்டுகள் நன்மையினார் மூடி சூழ்ந்து வளம் பெருக தேசத்தின் மீதே கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார் தேசத்தின் மீதே கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார் கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களி கூந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் கர்த்தரில் மகிழ்வோம் களி கூந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை உண்மையும் உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோம் உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோம் தூயர் கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்த்திடுவோம் தூய கற்புள்ள தேவ சபையாய்
கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. தேசமே நீ பயப்படாதே, நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இவைகளெல்லாம் கிருபை பற்றி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கிருபை 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 கிருபை. நம் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினாலே பாவம் நம்மை மேற்கொள்ளாது. கர்த்தருடைய நாமத்து என்றும் மகிமை உண்டாகட்டும், என்றும் மகிமை உண்டாகட்டும். உங்கள் கிருபைதான் என்னை தாங்கு, உம்மை கிருபைதான் என்னை நடத்தும். கிருபையே கிருபையே கிருபையே, மாறாத கிருபையே மாறாத கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஒரு சொல்லுவோம், கிருபையே. சொல்லுங்க சொல்லுங்க, கிருபையே கிருபையே, மாறாத மாறாத நல்ல கிருபையே. நல்ல கிருபை கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் எனக்கு சூழ்ந்த கிருபை இது. என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே கிருபையே, மாறாத
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே. இந்த நாளிலும் தேவன் இன்னும் ரட்சிப்பு பூரணமடைய கிருபை செய்வாராக. நமக்குள்ளே அவர் துவங்கின the salvation within ourselves, கிருபையினாலே ரட்சிப்படைந்தோம். கிருபையினாலே ரட்சிப்பு. இந்த நாளிலும் கிருபையினாலே உங்களுக்கு பலன், கிருபையினாலே உங்களுக்கு சுகம், கிருபையினாலே உங்களுக்கு தைரியம், கிருபையினாலே தேவனுடைய பாதத்தில் இன்னும் கிட்டி சேர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, thank you Jesus. இன்னொரு கிருபையை கொண்டு ஒரு கிருபையின் பாடலை பாடுவோமா? கிருபை இதே, தேவ கிருபை இதே. கிருபையிதே, தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆருயிர் அன்பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுபரன். ஆருயிர் அன்பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுபரன். அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தை காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தை காத்தனரே. கிருபையிதே, தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. விசுவாசத்தில் நிலைத்திடுவோம், அசையாத அழைப்பினை காத்து கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திருப்போம், அசையாத அழைப்பினை காத்து கொள்வோம். கிருபையிதே, தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் பைத்தியராய். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் பைத்தியராய். இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறே மக்காருமில்லை. இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறே மக்காருமில்லை. கிருபையிதே, தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே.
கிருபை 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 வளர்த்தீரே உம் கிருபை பெயர் சொன்னீரே அழைத்தீரே உங்க கிருபை கிருபை. தேவன் அழைத்தார் தமது கிருபையினால், உங்களை நிரப்பினார், உங்களை பரிசுத்தனாக்கிறார், உங்களை நீதிமானா ஆக்குகிறார். அவருடைய சுத்த கிருபை தானே. கிருபையை கொண்டாடுகிறோம், தெய்வ கிருபையை கொண்டாடுகிறோம். தாங்கி நடத்துகிற கிருபை. என்னென்ன வேலையில நம்மை நடத்தினது மறக்காமல் தேவனை துதிப்போம். இந்த வேலையிலும் கிருபை மேலானதே, தேவ கிருபை மேலானதே. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் உங்க கிருபை மேலானதே, வாழ்க்கையை பார்க்கிலும் உங்க கிருபை மேலானதே, ஜீவனை பார்க்கிலும் உங்க கிருபை மேலானதே, வாழ்க்கையை பார்க்கிலும் உங்க கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உன் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே, கிருபை 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 போதும், உங்க கிருபை போதும், உங்க கிருபை போக்கிலும் வரத்திலும் காத்தது கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்ததும் கிருபையே, போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே,
Thank you, Jesus. Thank you, Jesus. கன்மலையே, எங்கள் கேடகமே, எங்கள் ரட்சிப்பே, எங்கள் தெய்வமே, எங்கள் கிருபையே, எங்கள் கிருபையே, இந்நாள் வரையிலும் உம் கிருபையே. அருமையான வேளையிலே நாம் தேவனுடைய கிருபையை கொண்டாடி கொண்டு பாடியிருக்கிறோம். தேவனுடைய கிருபை நமக்கு போதுமானது. We have to know that much. It's all sufficient. His grace is so sufficient for us. உனக்கு போதும். பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்குமே. நீங்க பலவீனராய் நீங்கள் இப்பொழுது உணர்ந்து கொண்டிருந்தால் தேவனுடைய வசனத்தை உங்கள் மேல் பேசுகிறேன். தேவனுடைய கிருபை உங்களுக்கு இருக்கு. நீங்கள் பலவான், நீங்கள் பலனாளி, நீங்கள் பலம் நிறைந்த ஒரு மக்கள். ஏன் சொல்லுங்க? We are not boasting about our strength, but we boast about God's strength. தேவனுடைய பலன் எனக்கு இருக்கு, தேவனுடைய பலன் எனக்கு இருக்குன்னு சொல்லி கொண்டாடி கொண்டு வருகிறவர்கள். தேவனுடைய கிருபை எனக்கு இருக்கு, தேவனுடைய கிருபை எனக்கு போதும் சொல்லி கொண்டாடுகிறவர்கள். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், பலவீனத்தின் யோசனைகள் வேண்டாம். கிருபை நிறைந்து 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 வழியட்டும். கிருபை கிருபை இந்த வீட்டிலே தேவ கிருபை இருக்குன்னு சொல்லி அநேக மக்கள் பார்க்கும்படியாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி சுவாமி. ஆமென். Praise the Lord, everybody. How are you all doing today? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சுகமா இருக்கீங்களா? As usual, we pray and hope, we believe in God's grace, that it is upon you, protecting you, taking you wherever you need to go and bringing you back home safe. கர்த்தருடைய கிருபையானதோ என்னாலும் உங்களோடு கூட இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் போகலையும் வருகலையும் கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். And we thank and bless God's holy name for giving us part 8 of the will of God today. கர்த்தருடைய திரு சித்தத்தின் தலைப்பின் கீழ் 8வது பகுதியை இன்றைக்கு நாம் பார்க்கும்படி கர்த்தர் அருள் புரிந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Please turn your Bible to the book of Ecclesiastes. உங்கள் வேதங்களை திருப்பிக் கொள்ளுங்க. பிரசங்கி chapter 3 verse 1. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். To everything there is a season, and a season for every activity under heaven. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. And in different translation, in a New King James Version, it says, to everything there is a season, a time for every purpose under heaven. மற்றொரு டிரான்ஸ்லேஷன்ல இப்படியாய் நம்ம பார்க்கிறோம். அதையும் சொல்லுகிறது, காலம் உண்டு, அதுக்கென்று ஒரு சமயமும் உண்டு. A purpose, நோக்கம். ஒரு காரியம், நோக்கமும் உண்டு. Today we are going to talk about the timing of God. தேவனுடைய காலத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். The timing is very, very, very important. காலம் என்பது மிக 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 முக்கியமான ஒன்று. Because when you have a good connection with God, you will understand His timing. தேவனோடு ஒரு நல்ல தொடர்பு உங்களுக்கு இருக்கும் பொழுது மட்டுமே அவருடைய காலத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். For example, if you are my friend, you will know my timing. நீங்கள் என்னுடைய நண்பராய் இருக்கும் பொழுது, உதாரணத்திற்கு, அப்பொழுது என்னுடைய காலத்தையும் நேரத்தையும் குறித்து உங்களால் கணிக்க முடியும். You will know when I wake up, what I do, at what time I go to my work, at what time I'm free, at what time you can talk to me, at what time I go to sleep, and vice versa about the other friend. உங்கள் நண்பராய் நீங்கள் என் நண்பராய் இருக்கும் பொழுது நான் எப்பொழுது எழுந்து கொள்வேன், எப்பொழுது வெளியே போவேன், எப்பொழுது வேலைக்கு போவேன், எப்பொழுது திரும்பி வருவேன், எப்பொழுது என் உணவுடைய நேரம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதே போல அடுத்த அவர்களுடைய நேரத்தையும் நம்ம புரிந்து கொள்ளலாம். So it's the same even with God. Only when you have a connection with God, you can know God's time. தேவனோடு கூட இப்படித்தாங்க, எப்பொழுதெல்லாம் தேவனோடு நீங்க தொடர்புள்ளவர்களா இருக்கிறீங்க, அப்பொழுது கர்த்தருடைய நேரம் வந்தது, காலம் வந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். God knows everyone's timing. ஆண்டவருக்கு எல்லாருடைய காலங்களையும் அவர் வைத்திருக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார். Don't be mistaken in this situation.
even if you have a relationship with God or not, God always knows you what you're doing at any point of time. ஹல்லேலூயா. தேவனோடு உங்களுக்கு தொடர்பு இருந்தாலும் இல்லாமல் போனாலும் எல்லோருடைய காலங்களையும் அவர் கரத்தில் வைத்திருக்கிறார், அவர் அறிந்து வைத்திருக்கிறார். He knows what you're doing. நீர் என்ன செய்கிறாய் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். Because we cannot hide anything from God. தேவனிடத்திலிருந்து ஒன்றையாகிலும் நாம் மறைக்க முடியாது. Hallelujah. ஹல்லேலூயா. But if you need to know what God is doing, what is his next move, when is his next move, and what is his timing, his schedule, you need to have a relationship with God. உங்களுக்கு அவருடைய நேரம் காலம் தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் அவரோடு தொடர்பாய் இருக்க வேண்டும். அடுத்து என்ன செய்ய போகிறார், என்ன அவர் நினைக்கிறார், எந்த நேரத்தில் என்ன செய்ய போறார், எந்த சமயத்தில் என்ன நடக்க போகுது என்பதை அறிந்து கொள்ள நீங்கள் அவரோடு தொடர்போடு இருக்க வேண்டும். Now this is where many people do the mistake. இங்குதாங்க தவறு நடக்கிறது. Because many don't have good connection with God, they don't know when God is going to do something, so they don't show up on that time and they lose the blessing. அநேகருக்கு தேவனோடு தொடர்பு இல்லாததினாலே எந்த காலதிட்டத்தில் எதை அவர் செய்ய போகிறார் என்பதை அறியாததினாலே அந்த இடத்திற்கு அந்த சமயத்துக்குள் அவர்கள் வரமாட்டாங்க. எனவே அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் கைகூடாமல் போய்விடுகிறது. Amen, amen. Amen. So even if God is ready to bless you, if you are not right on time, you will lose the blessing. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க அவர் சித்தமாய் இருந்தும் அந்த காலமாய் இருந்தும் நீ அந்த நேரத்துக்குள் இல்லாத பட்சத்தில் காரியங்கள் இழந்து போய் விடுவாய். God is always on time. தேவன் எப்பொழுதும் தன்னுடைய காலத்தில் சரியாய் இருக்கிறவர். He is never early, never late. அவர் லேட்டாக செய்கிறவரும் அல்ல, முந்திக் கொண்டு செய்கிறவரும் அல்ல. You can say, why is God not early? Why don't he put me in fast track and give my blessings fast? நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், ஏங்க ஆண்டவர் தானே தேவன் தானே என்ன கொஞ்சம் முந்தி கொண்டு செய்யலாமே, முந்தி காரியத்தை செய்து முடிக்கலாமே. If you are 5 years old, you should study first standard. You shouldn't study 8th or 10th standard. நீங்கள் 5 வயது பிள்ளையாய் இருந்தால் நீங்கள் ஒன்றாம் கிளாஸ் தான் படிக்கணும். நீங்க 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிச்சா நல்லா இருக்காது. Even most brilliant children, they will only go up till 3rd or 4th, 2 years, 3 years extra. That's it. ரொம்ப ஞானமுள்ள பிள்ளையா இருந்தா கூட ஒரு 3வது வரையும் போவாங்க. 3ஆம் கிளாஸ் படிக்கலாம் அந்த வயசுல. அதுக்கு மேல முடியாது. So everything has its time. எனவே எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது. Read from the Bible, it says everything there is a season, a time for every purpose under heaven. வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழே ஒவ்வொன்றுக்கும் சமயமும் உண்டு என்று சொல்லுகிறது. You shouldn't just think only when my blessing is delayed it is out of time. No, even if it is before time it is still out of time. பாருங்க, என்னுடைய ஆசீர்வாதம் தாமதமாய் வருது, அப்ப அதையோ நான் நேரம் போயிடுச்சு அப்படின்னு அல்லங்க. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் சீக்கிரமாய் வந்தாலும் அதுவும் சரியல்ல. Amen. Amen. You can tell me what type of explanation is this? If my blessing is early, shouldn't I be so happy? என்னுடைய ஆசீர்வாதம் முந்தி வருதுன்னு சொன்னா நல்ல விஷயம் இல்லையா? இது என்ன எனக்கு புரியலையே நீங்க யோசிக்கலாம். Let me ask you something. ஒரு காரியத்தை நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். If you are not ready to enjoy your blessing, then even if you get that blessing, either you will destroy the blessing or that blessing will destroy you. ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கூடிய பக்குவம் உங்களுக்கு இல்லாத பட்சத்தில் ஒன்று நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை கெடுத்து விடுவீர்கள், அல்லது அந்த ஆசீர்வாதம் உங்களை கெடுத்து விடும். The life is full of seasons. நம்முடைய வாழ்வானது காலங்களை ஒட்டி இருக்கிறது. You start as a baby, then a toddler, then a kid, then you go have education, then at time you go for work, then marriage, then family, then children for you, then settlement. Every season. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. குழந்தையாய் பிறந்த ஒரு காலம் உண்டு, தவழுகிற ஒரு காலம் உண்டு, பிள்ளையாய் இருக்கிற ஒரு காலம் உண்டு, படிக்கிற காலம், அடுத்தது திருமணமாகிற காலம், நமக்கு திருமணமாகி பிள்ளைகள் பிறக்கிற காலம் என்று காலங்களை ஒட்டி தான் நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில் இருக்கிறது. Blessing is the same. எனவே ஆசீர்வாதங்களும் அப்படித்தான். You know why people think blessing, even if it is out of time, I don't care. If I get the blessing, that's enough. They are thinking this way because they consider blessing as just cash. பாருங்க, ஆசீர்வாதம் என்றாலே மக்களுடைய எண்ணத்தில் பணம் என்றுதான் இருக்கிறது. எனவே தான் அந்த ஆசீர்வாதம் வந்தால் போது, எந்த நேரம் சீக்கிரம் வந்தார்னு
தாமதம் வேண்டாம், ஆனா சீக்கிரமா கிடைச்சா நல்லது தானே என்று தவறாய் புரிந்து கொள்கிறார்கள். Everything has its own time. எல்லாவற்றிற்கும் அதன் காலம் உண்டு. Only when things happen in its right time, it will be the strongest blessing. எப்பொழுது காரியங்கள் அதன் சரியாய் அந்த காலதிட்டத்தில் நடக்கிறதோ அதுதான் நிறைவான ஆசீர்வாதமாய் வரும். Hallelujah. Hallelujah. Can you feel the presence of God, the Holy Spirit? எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர முடிகிறது? So in order for the blessing to happen in your life, both God and you need to show up at the right time. பாருங்க, ஆசீர்வாதங்கள் சரியான காலதிட்டத்தில் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்றால் ஆண்டவரும் நீங்களும் சரியான அந்த காலத்தில் தொடர்புடையவர்களாய் சரியான நேரத்துக்குள் நிற்க வேண்டும். You should come to the place of blessing at the right time. ஆசீர்வாதத்தின் இடத்திற்கு ஆண்டவரும் நீங்களும் சேர்ந்து அந்த நேரத்தில் வர வேண்டும். God is always right on time. தேவன் எப்பொழுதும் அவர் நேரத்தில் காலத்தில் சரியாய் இருக்கிறார். He will never be absent, he will never be late. அவர் தாமதிக்கவும் மாட்டார், அவர் அங்கு வராமல் நிற்கவும் மாட்டார். It is us who does all the mistakes. இதெல்லாம் செய்கிற எல்லா தவறுகளும் We are late. நம்ம தாமதிப்போம். We don't show up out of fear. பயத்துல நம்ம வராமே போயிடுவோம். Third, we forget that day. மூன்றாவது அந்த நாளை மறந்தும் போயிடுவோம். Fourth, நாலாவது we are busy on that day. அந்த நாள்ல ரொம்ப பிஸியா ஆயிடுவோம். So who's the wrong person here? பாருங்க, இப்ப யார் Who's at wrong here? யார் தவறு? We are. நாம் தான். We do the wrong things. நாம் தான் தவறு செய்கிறோம். So in order for the blessing transaction to take place, both God and you have to show up on the right time. ஆசீர்வாதமானது நம்ம மேல் வந்து பலிப்பதற்கு ஆண்டவர் அங்க இருக்கிறார், நீங்களும் அந்த இடத்தில் சரியா இருக்க வேண்டும். Now since we've seen many people in church, most of the time certain people who are always late to everything, by the grace of God at some point they will show up right on time for their blessing. பாருங்க, நிறைய நேரத்தில் நம்ம சபைகளை வளர்ந்ததுனால அநேக விசுவாசிகள் எல்லா ஆராதனைக்கும் எல்லாவற்றுக்கும் தாமதமாகவே தான் வருவாங்க. அதே தான் அவங்களுடைய பழக்கமா இருக்கும். ஆனா என்ன தேவ தயவோ கிருபையோ தெரியாது, அவங்களுடைய ஆசீர்வாதத்தின் நேரத்துக்கு மட்டும் சரியான நேரத்தில் சரியான காலத்துல வந்து நின்றுவாங்க. I'm surprised by that. இது ஆச்சரியமான ஒரு விஷயம். It's good, yeah, wonderful. நல்லதுதாங்க. But it's kind of like gambling. அது ஒரு சூதாட்டம் போல இருக்குது. It's like luck. Either if you show up by the grace of God, okay. If not, then you lose the blessing. எப்படியோ ஆண்டவர் கிருபை கிடைச்சு அதை நீங்க அடைஞ்சிட்டா சரி, இல்லனா அவ்வளவுதான், உங்களுக்கு கிடைக்காம போகும். If you are that type of person, அப்படியான நபராய் நீங்கள் இருப்பீர்களானால் it's okay, totally fine. பரவாயில்லை. Till now you've survived. எப்படியோ இந்த நேரம் வரையும் நீங்க காப்பாத்திக்கிட்டீங்க உங்களை. From now, ஆனா இப்பொழுது you need to have discipline. ஒழுங்கு கிரமத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். Because our God is a disciplined God. ஏனென்றால் நம்முடைய தேவன் ஏதோ லக்ல செய்கிறவர் அல்ல, அவர் ஒழுங்கு கிரமத்தை பின்பற்றுகிறவராய் இருக்கிறார். He is the pure example of discipline. ஒழுங்கு முறைகள் என்று சொன்னால் நம்ம ஆண்டவரை போல வேற யாரும் அதற்கு உதாரணமாய் இருக்க முடியாது. Hallelujah. Hallelujah. Now, because of His grace, that we get to experience all the blessings of our life. அவருடைய கிருபையின் நிமித்தம், அவருடைய கிருபையினாலே நம்முடைய வாழ்விலே எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க முடிகிறது. Again let's read this verse, just one single verse, but let's read it again. There is a time for everything and a purpose under heaven. பாருங்க, திரும்பவும் வாசிப்போம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் சமயமும் உண்டு. Hallelujah. Hallelujah. Everything is pre-planned. எல்லாம் திட்டம் பண்ணப்பட்டு நடைபெறுகிறது. God says he has called you even before you were formed in your mother's womb. உன் தாயின் கருவில் நீ உருவாகிறதுக்கு முன்னே அவர் உன்னை அழைத்த தேவனாய் இருக்கிறார். Hallelujah. It means God has pre-planned all your life even before that life started. அந்த ஜீவன் இந்த பூமியில பிறப்பதற்கு முன்னமே உன்னை குறித்து சகலவற்றையும் திட்டம் பண்ணி முடித்து வைத்திருக்கிறார். Before it started, துவங்கறதுக்கு முன்னதாகவே. Only after a beginning of something, that thing will be known that it is in existence. பாருங்க, ஒரு காரியம் துவங்கும் போது தான் ஓஹோ இப்படி ஒரு காரியம் இருக்குன்னு நம்மளுக்கு விளங்கும். But God has planned beginning till end
before even you existed. இந்த பூமியிலே நீங்கள் ஒரு நபராய் தோன்றுவதற்கு முன்னமே ஆண்டவர் துவக்கத்தையும் முடிவும் உங்களை குறித்து திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். To explain it exactly, இன்னும் அதை தெளிவாய் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் before என்றால், you even started taking one single breath, God has already written how many breaths you will take till your last breath. நீங்கள் முதலில் இந்த உலகத்தில் வரும்பொழுது முதல் மூச்சு சுவாசம் எடுக்கிறீர்களே, அந்த சுவாசத்தை இந்த முதல் சுவாசத்துக்கு முன்னமே எத்தனை சுவாசம் இந்த பூமியிலே நீ கடைசி வரையும் எடுத்து விடுவாய் என்பதை அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். Wow. Hallelujah. Everything is planned. எல்லாம் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. Never think that God is planning things as you live. நாம எப்படி வாழ அப்படியே ஆண்டவர் காரியத்தை செய்து கொண்டு வருகிறார். அப்படி அல்ல. If I study this sector, God is planning according to that. If I study this sector, God is planning. No. எனக்கு இந்த படிப்பு கிடைச்சது, இதை படிக்கிறேன், ஆண்டவர் இதை திட்டம் பண்ணி வச்சிருக்கார் போல. அது கிடைக்கல, இது கிடைச்சது, ஆண்டவர் இதை திட்டம் பண்ணியிருக்கார். அப்படி அல்ல. I am born in a poor family, God is planning according to that. I am born in a rich family, God is planning according. No, not at all. நான் ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தா அதுக்கு ஏத்த மாதிரி ஆண்டவர் திட்டங்களை கொடுத்து நடத்துறார். அவங்க பணக்கார குடும்பத்துல பிறந்தாங்க, அந்த பணக்கார விதமாய் ஆண்டவர் திட்டங்கள் கொடுத்து நடத்துகிறார். அப்படி அல்ல. Everything is already planned. எல்லாம் தேவனாலே ஏற்கனவே திட்டம் பண்ணப்பட்டவைகளாய் இருக்கிறது. Let me tell you even more. இன்னும் கொஞ்சம் சொல்லுகிறேன் கேளுங்க. Don't just think everything about you is planned just before you are born. ஏதோ நீ பிறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் எல்லாத்தையும் திட்டம் பண்ணி வைத்தார் என்பதல்ல. God has planned about you before the heavens and earth were formed. பூமியும் வானமும் உருவாவதற்கு முன்னமே உன்னை குறித்து அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். That is God, our God. அதுதாங்க நாம் ஆராதிக்கிற Wonderful, awesome God we serve. அருமையான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். God can foresee the future that even humans cannot live. மனுஷனே இன்னும் வாழ முடியாத அந்த எதிர்காலத்தை குறித்து கூட அவர் அறிந்தவராயிருக்கிறார். That is God. அதுதான் தேவன். Awesome God. அவர்தான் ஆச்சரியமானவர். Now the next one I'm going to speak to you is from the Bible book of Isaiah. ஏசாயா எழுதின நிருபம் Chapter 55. 55ஆம் அதிகாரம் verse 8 to 9. 8 முதல் 8 9. Isaiah chapter 55 verse 8 to 9. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8 9. For my thoughts are not your thoughts, neither are your ways my ways, declares the Lord. As the heavens are higher than the earth, so are my ways higher than your ways, and my thoughts than your thoughts. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. Hallelujah. Hallelujah. Wonderful word of God. அருமையான தேவ வார்த்தை. This word gives different types of emotions at the same time. பாருங்க, ஒரே நேரத்துல பலவிதமான ஒரு உணர்வுகளை கொடுக்கிற வசனம். ஒன்று, it gives me a sense of safety. ஒரு பாதுகாப்பை கொடுக்கிற ஒரு உணர்வு, பாதுகாப்பு என்ற உணர்வை கொடுக்கிறது. God plans, God knows everything. ஆண்டவர் எல்லாம் அறிந்திருக்கிறார், ஆண்டவர் திட்டம் பண்ணுகிறார் என்ற ஒரு எண்ணம். 2, இரண்டாவது warning. ஒரு எச்சரிப்பு. God knows everything, God has a way. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு ஒரு வழி இருக்கிறது. Third, மூன்றாவது happiness, surprise happiness. ஒரே சந்தோஷம், ஆச்சரியமான சந்தோஷங்கள். God has ways. ஆண்டவருக்கு வழி இருக்குதப்பா. God is planning something new. ஆண்டவர் புதுசா ஒன்றை திட்டம் பண்றாருன்ற ஒரு ஆச்சரியமான சந்தோஷம். Different emotions. எனவே இந்த வசனத்தை படிக்கும்போது பலவிதமான உணர்வுகளை நம்மால உணர முடிகிறது. Now, before we talk more about this verse, let me tell you something. இதை இன்னும் நம்ம ஆழமாய் பார்ப்பதற்கு முன்ன ஒரு காரியத்தை So சொல்லுகிறேன். it will be easy for you to understand this verse. அப்பொழுது இதை நீங்கள் லகுவாய் புரிந்து கொள்ள We முடியும். all know God has given us free will. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் நமக்கு சுய எண்ணத்தை கொடுத்திருக்கிறார். We can decide what we do. நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம முடிவெடுக்கலாம். It's our wish. நம்மளுடைய எண்ணம் தான், திட்டம் தான். The life that we have, it's our wish. நம்முடைய கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையிலே நம்ம எண்ணம், நம்ம இஷ்டம் போல நம்ம This செய்யலாம். body does whatever I want. இந்த சரீரமானது என்ன நான் நினைக்கிறேனோ அதுதான் செய்யுது. It will not talk against me. எனக்கு விரோதமா இந்த சரீரம் பேசாது. It will not resist.
அதை எதிர்க்காது. Maybe when I want to do something right and I not train my body according to it, it will be sluggish. ஒருவேளை நல்ல விஷயம் செய்யணும்னா உடம்ப அப்படி பயிற்சி வைக்காத பட்சத்தில் அது விட்டு கொடுக்காது. Other than that, இல்லாவிட்டா even if I do good thing, it will be supportive. Even if I do bad thing, it will still be supportive. நான் நல்லது செய்தாலும் எனக்கு உதவியா நிற்கும், நான் கெட்டது செய்தாலும் எனக்கு உதவியா So நிற்கும். God has given us free will. ஆண்டவர் நமக்கு ஒரு சுய எண்ணத்தை கொடுத்திருக்கிறார். I think it is a big mistake. பெரிய தவறுன்னு நான் நினைக்கிறேங்க. Not God's mistake. தேவனுடைய தவறு என்று சொல்லவில்லை, Adam and Eve's mistake. ஆதாம் ஏவாளுடைய தவறு என்று சொல்ல. Because of their sin, அவர்களுடைய பாவத்தின் நிமித்தமே we have to follow our own free will. நம்ம எல்லாரும் நம்மளுடைய சுய எண்ணத்தின்படியே நடக்க வேண்டியதாயிடுச்சு. And we have to surrender to God and then follow His will. எப்போ நம்ம அவருக்கு அர்ப்பணிக்கிறோமோ நம்ம அப்போதான் அவருடைய சித்தத்தை நம்மால் If they பின்பற்ற would not முடியும். have sinned, அப்படி அவர்கள் பாவம் செய்யாமல் போயிருப்பார்களானால் voluntarily or without knowing, will still follow the will of God. நம்ம தெரிந்தோ தெரியாமலோ ஆண்டவருடைய சித்தத்தையே பின்பற்றி So போயிருந்திருப்போம். we lost that opportunity. அந்த ஒரு சந்தர்ப்பத்தை இழந்து No போயிட்டோம். use of talking about something that happened thousands of years ago. ஆயிரமான கணக்கு ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்ததை குறித்து பேசினா அர்த்தமில்லை. No use. அதில் பிரயோஜனம் I can't even change. I can't even rectify the sin my grandparents did. How can I rectify the sin that Adam and Eve, first man and woman, நம்முடைய did? தாத்தா பாட்டி செய்த தப்பையே நம்மளால திருத்த முடியல. அதே அப்புறம் ஆதாம் ஏவாள் செய்தது போய் என்னத்தை நம்ம So மாத்த leave it முடியும்? as it is. எனவே அதை விட்டு விடுவோம். But we have free will because of that, right? அதனாலதான் நமக்கு அந்த நம்மளுடைய சுய எண்ணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So because of that, we do everything according to our wish, our liking. அதன் நிமித்தம் தான் நம்ம எல்லாவற்றையும் நம்முடைய சுய எண்ணத்தை சார்ந்தே செய்து வருகிறோம். Right from young age. சின்ன குழந்தை வயசுல இருந்தே. Before we have the power to decide what we want, our parents do the decisions. நம்ம எது நல்லது கெட்டது நமக்கு தெரிஞ்சு நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால வரையும் அப்பா அம்மா முடிவு எடுக்கிறாங்க. Or someone guardian or someone who's the head of the family. அல்லது குடும்ப தலைவர்களோ பெரியவர்களோ முடிவு எடுக்கிறார்கள். After we get the chance, we start making decisions. அதுக்கப்புறம் வயது வந்து பெரிதான பிற்பாடு நாமே நம்ம முடிவுகளை எடுக்கிறோம். How many of those decisions are according to the will of God? அந்த முடிவுகளிலே எத்தனை முடிவுகள் தேவ திருசித்தத்துக்குள் இருக்கிறது? We start a business according to our wish. We go to a job according to our wish. We do a study education according to our wish. And we marry according to our wish. நம்முடைய சித்தத்து போல நம்முடைய எண்ணம் போலவே வேலைக்கு போகிறோம், நம்ம எண்ணம் போலவே சம்பாதிக்கிறோம், நம்ம எண்ணம் போலவே தெரிந்தெடுக்கிறோம், திருமணம் பண்ணுகிறோம், எல்லாம் நம்முடைய எண்ணம் போலவே தான் செய்கிறோம். Everything we do according to our decision. எல்லாம் நம்முடைய சுய எண்ணத்தை கொண்டு நம்முடைய முடிவுகளை எடுத்து நாம் எல்லாவற்றையும் செய்து வருகிறோம். And we say it's God's will. அப்படி செய்துட்டு சொல்லுறோம் இதுதான் ஆண்டவர் சித்தம்ங்க அப்படின்னு சொல்றோம். We do everything according to our convenience. நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப காரியங்களை செய்து You understand now? இப்ப புரியுதுங்களா? We do everything according to our convenience. நம்முடைய வசதிக்கு ஏற்ப எல்லாவற்றையும் செய்துவிட்டு And we say it's God's will. அதுதான் தேவ சித்தம் என் வாழ்க்கையிலன்னு சொல்லி விடுகிறோம். And you know what's worse than that? இன்னும் அதுல பொல்லாப்பு என்னவென்றால், When someone asks, when a pastor asks, is this the will of God in your life? ஒரு போதகரோ ஒரு ஊழியரோ உங்களை பார்த்து கேட்கறாங்க, இது உங்க வாழ்க்கையில தேவ திட்டம் தானா? You know what they will say? என்ன சொல்லுவாங்க தெரியுமா? It is God who has sanctioned it. ஆண்டவர் தாங்க இத கைக்குடி வர பண்ணாரு. வாய்க்கு செய்திருக்கார். God has sanctioned it. ஆண்டவர் வாய்க்கு பண்ணாரு. If God didn't like it, he wouldn't sanction it. ஆண்டவருக்கு விருப்பம் இல்லனா, அவர் சித்தம் இல்லனா இத வாய்க்கு பண்ணியிருக்க மாட்டாரு. What type of answer is this? இது என்ன பதில்னு எனக்கு தெரியல. I don't understand. இத பத்தி எனக்கு புரியல. You have this much money, you spend it accordingly. உங்ககிட்ட இவ்வளவு பணம் இருந்துச்சு, அந்த பணத்தை வச்சு நீங்க அதை செலவு பண்ணி எடுத்துக்கிட்டீங்க. You have this much strength in your body and use that body to do that task. உனக்குல இவ்வளவு பலன் இருந்துச்சு, அந்த பலனை வச்சு இந்த காரியத்தை முடிக்க நீங்க செய்துட்டீங்க. And you asked for people's help, recommendations, and you did things. பலர் இடத்துல ரெக்கமெண்டேஷன் அதை இதுக்கு வாங்கி நீங்க இந்த காரியத்தை முடிச்சுக்கிட்டீங்க. How is this God's liking? இது எப்படி தேவனுடைய சித்தமாகும்? Did you ever kneel down before God and ask God, should I do this? என்றைக்காவது முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இதை நான் செய்யலாமா?
என்று How கேட்டதுண்டா? many times have you asked that in your life? எத்தனை முறை உன் வாழ்வில் நீ கேட்டிருக்கிறாய்? Because I can feel some of you saying, yeah, I've asked. நான் இப்ப உணர்றேன், நிறைய பேர் சொல்றது நீங்க சொல்றீங்க, நான் நிறைய முறை கேட்டிருக்கேனே அப்படின்னு சொல்றீங்க. How many times? எத்தனை முறை And கேட்டிருக்கிறாய்? even if you asked, how many important things did you take time to ask for God? நீ நிறைய முறை கேட்டிருந்தாலும் முக்கியமான காரியங்களிலே ஆண்டவரிடத்துல அமர்ந்து அவருடைய சித்தத்தை அறிய எத்தனை முறை நீ முயற்சி எடுத்திருக்கிறாய்? The Bible says, be still and know that I am God. வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. It is the most powerful word. Oh, hallelujah. இது மிகவும் வல்லமையுள்ள ஒரு வார்த்தை. Be still. அமர்ந்திருந்து நீங்க And know அமைதலாய் that இருந்து I am God. நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று It சொல்லுகிறது. is a package. அது ஒரு முழு காரியம், முழுமையுள்ள பொருள். Be still is wait in His presence. அமர்ந்திரு என்று சொன்னால் அவருடைய பாதத்தில் அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருப்பது. And another meaning, be still means you keep quiet, don't disturb while God is working. இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கும் போது அமைதலாயிரு என்றும் பொருள்படலாம். And know that I am God has so many explanations. நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தைக்கு अनेक அர்த்தங்கள் கொடுக்கலாம். I will prove to you that I am your God. ஒன்று, நானே உன் தேவன் என்பதை நான் நிரூபிப்பேன் என்று And சொல்லலாம். I will never forsake you. Second, இரண்டாவது, நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று எடுத்துக்கொள்ளலாம். மூன்றாவது, let me show you how it is done. எப்படி நடக்குது பார் என்று, நின்று பார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். Fourth, நான்காவது, my God is doing it. ஓ என் தேவன் எனக்கு செய்து கொண்டிருக்கிறார். So many, even more. இன்னும் எத்தனையோ அர்த்தங்களை கொள்ளலாம். You have to be still and know, first of all, what God wants you to do. ஹalleluya. நீங்கள் அமர்ந்திருந்து முதலில் ஆண்டவர் உங்களை என்ன செய்ய சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். We calculate our money, our everything, resources, and we decide whatever we need to do and say it's God sanctioned. No. நம்ம உட்கார்ந்து நம்முடைய பலத்தை, நம்முடைய பணத்தை, நம்முடைய எல்லா விதமான காரியங்களை கணக்கு போட்டுட்டு அப்புறம் ஒரு காரியத்தை செய்து முடித்து விட்டு இது தேவ திருச்சித்தம் என்று சொல்லிவிடுகிறோம். So if you're buying dresses right now, it's not a problem. Your wish. சரி, ஏதோ உடுப்பு வாங்கிக்கிறியா, ஓ இஷ்டம் வாங்கிக்க. It's not a big thing. It's not going to make a huge impact in your life. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறது இல்லை. If you're going to decide what to eat today, your decision, your taste. இன்னைக்கு என்ன சாப்பிடணும்னு நீங்க நினைச்சு உங்க இஷ்டம் போல முடிவு எடுக்கலாம். சரி, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அது. I'm not talking about these things. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இத பத்தி நான் பேசவில்லை. You know it. உங்களுக்கே அது தெரியும். What I'm talking about? நான் பேசுவது என்ன? Decisions that will change the direction of your life. உங்கள் வாழ்க்கையினுடைய பயணத்தின் திசையையே மாற்றக்கூடியவைகளை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். Hallelujah. Hallelujah. Important decisions. முக்கியமான முடிவுகள், தீர்மானங்கள். If it is done wrong, தவறாய் அது நடந்து விட்டால் sometimes even life might end. சில வேளை நம்ம உயிர் கூட போய்விடும். Because important decisions they are called important decisions for a reason. அவைகள் எல்லாம் முக்கியமான தீர்மானங்கள் என்று அவைகள் அழைக்கப்படுவதற்கு காரணம் உண்டு. So many things. அநேக A lot of bad things are happening around the world. பூமியின் சுற்றி மிகவும் பொல்லாப்பான காரியங்கள் நடைபெறுகிறது. And you think it only happens to bad people? அது வெறும் பொல்லாத மக்களுக்கு மட்டும்தான் பொல்லாப்பு நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? No. இல்லை. You know how bad things happen? எப்படி அந்த பொல்லாப்பு நடக்குது தெரியுமா? It starts from wrong decisions. அது எங்க துவக்கம் என்றால் தவறான முடிவுகளில் இருந்து தான் பொல்லாப்புகள் வர ஆரம்பிக்கும். Yes. Wrong decisions give birth to bad things in your life. தவறான முடிவுகள் தான் பொல்லாப்புக்கு காரணமாய் விடுகிறது. If you said, then you can tell me, okay, let me analyze if this decision is right and then let me take it. சரி, நான் உட்கார்ந்து அதை யோசிச்சு இது நல்லதா கெட்டதா என்று அதுக்கப்புறம் முடிவு எடுத்தேன்னு சொல்லலாம். If you want to do everything according to your experience and your calculations, எல்லாவற்றையும் உன் அனுபவத்தை கொண்டு உன்னுடைய கணக்கை கொண்டு நீ செய்ய போகிறாய் என்றால் you don't need God. உனக்கு தேவன் தேவையில்லை. Simple. அவ்வளவுதான்.
Very simple, short answer. பாருங்க ரொம்ப லகுவான ஒரு I don't want to say that you will perish, nothing will happen. It's your strength, your experience, your decision, your calculations are wonderful. Go ahead, do it. என்னுடைய பலன், என்னுடைய அனுபவம், என்னுடைய பணம் என்று நீங்கள் சொல்வீர்களா, சந்தோஷமா செய்யுங்க காரியங்கள். But don't come and ask God, I need your protection. ஆண்டவரே இது எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்காத. That's wrong. அது தவறு. God is not a serviceman. ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற ஒரு உதவியாளர். He's not a helper where you come and take whatever you need and go. அங்க உதவியாளர்கள் அப்படின்னு போட்டு வாலண்டியர்ஸ் அது மாதிரி கிடையாது. ஆண்டவர் எதுனா வந்து எடுத்துக்கிட்டு போய் God is not doing social service. அவர் சோஷியல் சர்வீஸ் பொது நல்ல காரியத்தை செய்யல அவர். No, he's not doing social service. அவர் சோஷியல் சர்வீஸ். It's not charity here. அவர் சேரிட்டியும் செய்யல. If you are only seeking God for blessings, நீ ஆண்டவரை வெறும் ஆசீர்வாதத்துக்கு மட்டும் தேடுவாயானால் you are not living according to his will. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி வாழவில்லை. I'm sorry, but this is the truth. மன்னித்துக் கொள்ளுங்கள், ஆனால் இதுதான் உண்மை. If the blessings is the only thing you're after, then you're not after God and you're not on the will of God. ஆண்டவரிடத்துல ஆசீர்வாதம் தான் அது பின்னாலே நீங்க இருப்பீங்க, ஆனால் நீங்கள் தேவனுடைய திருச்சித்தத்தில் இல்ல, தேவனுடைய திட்டத்திலும் நீங்கள் இல்லை. Let's read the word again. திரும்ப அந்த வார்த்தையை படிப்போம் பாருங்க. For my thoughts are not your thoughts, nor are your ways my ways, says the Lord. For as the heavens are higher than the earth, so are my ways higher than your ways, and my thoughts than your thoughts. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. God knows what he's doing. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சு செய்யறார். For those of you who really need God, யாருக்கெல்லாம் தேவன் உண்மையாக தேவை என்று நினைக்கிறீங்களோ, not just for blessing, ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்கு மட்டும் இல்லங்க, not just for healing, சுகம் பெறறதுக்கு மட்டும் ஆண்டவர், not just for deliverance, விடுதலையான மட்டும் ஆண்டவர், not just for strength, பலன் வேணும்ன்றா என்ன மட்டும் ஆண்டவர், not just for safety, பாதுகாப்பு வேணும் என்றால் ஆண்டவர், not just for favor, தயவு கிடைக்கணும்னா உன்னை ஆண்டவரை தேடுவது. but if for those who really need God for who God is. அப்படிப்பட்டவர்கள் அல்ல, தேவனை தேவனாய் அவர் இருக்கிறபடியால் அவரை தேடுகிறவர்கள். I need God. எனக்கு தேவன் தேவை. The best way to explain this, இன்னும் அழகா அதை விளக்கணும்னு சொன்னா, lovers, ஒருத்தர் காதலிக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, they will love the other person because of that person, not for money or talent or any plus points. பாருங்க, அவங்க ஒருத்தரை நேசிக்கிறாங்கன்னா அவங்க பணத்துக்காக, அவங்கள்ட்ட இருக்க அந்த வசதிக்காக, செல்வத்துக்காக இல்ல, அந்த நபருக்காக தான் நேசிப்பாங்க. Many do it for many wrong reasons, but the real love reason is because I love that person. I don't know why I love them. பல காரணங்களுக்காக செய்றாங்க, அதை விடுங்க, அதை சொல்லல. ஆனா உண்மையா ஒருத்தர் நேசிக்கிறாங்கன்னா இப்படிதான். Likewise, அதுபோல I love God because I love God. தேவனை நான் நேசிக்கிறேன், ஏன்னா அவர் தேவன், அதனால அவரை நான் நேசிக்கிறேன். I don't just love him for the blessings, healing, deliverance, etc. ஆண்டவர்னாலே அவர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரு, எனக்கு விடுதலை கொடுப்பாரு, எனக்கு சுகம் கொடுப்பாரு, அதுக்காக மட்டுமல்ல. I am like Job. நான் யோப போல, even if he doesn't give me anything, I still love him. எதுவுமே அவர் கொடுக்காம போனாலும் அவரை நேசிக்கிறேன். Just like the 12 apostles, அந்த 12 அப்போஸ்தலர்களை போல we will even die for him, அவருக்காக மரிக்கவும் துணிவோம், because he died for us. ஏனென்றால் அவர் எனக்காக மரித்தாரே. He didn't expect anything from me, he loved me. என்னிடத்தில் ஒன்றையும் எதிர்பாராமல் அவர் என்னை நேசித்தாரே. So I should love him with my whole heart. எனவே அவரை என் முழு இருதயத்தோடு நான் நேசிக்க வேண்டும். With all your heart, with all your strength, with all your might. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உன் எல்லா பலத்தோடும், உன் எல்லா ஆவியோடும், சிந்தையோடும், உன் சரீரத்தோடும் அவரை நீ அன்பு கூறு, அவரில் அன்பு கூறு. So that's no reason why I love God. I just love God. எனவே ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு ஒரு காரணமா இல்லை, அவரை நான் நேசிக்கிறேன். So if you love God truly that way, you will have beautiful relationship with God. Hallelujah. அப்படியாய் நீ அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது அவரிடத்திலே நல்ல ஒரு அருமையான தொடர்பு, அழகான தொடர்பு உனக்கு அவரோடு கூட இருக்கும். A beautiful union. ஒரு அருமையான ஒரு மனம். Yeah. A wonderful hearts connecting. அந்த
அந்த இருதயங்கள் ஒன்றாய் Your heart இணைக்கப்படும். and God's heart உன்னுடைய இருதயம் தேவனுடைய இருதயமும் together. ஒன்றாய் இருக்கும். At that point, அந்த நேரத்தில் தானே you will know God's timing. ஆண்டவருடைய நேரத்தை நீ அறிந்து கொள்வாய். Hallelujah. ஹல்லேலூயா. And you will be right on track on the will of God. தேவனுடைய சித்தத்தினுடைய மையத்தில் கரெக்டானவை. Timing is important. காலம் மிகவும் முக்கியம். What is more better way than to learn about time from the God who created time? நேரத்தையும் காலத்தையும் உருவாக்கினவரிடத்திலிருந்து காலத்தை நாம் அறிவதை விட இந்த பூமியில எதுங்க பெரிய? No one else can teach us about time better than God. தேவனை விட ஒருவரும் நமக்கு காலத்தையும் நேரத்தையும் சமயத்தையும் குறித்து போதிக்க முடியாது. He will teach you. I created time this way. This is how it is done. This is how it's handled. God is beautiful. அழகாக அவர் சொல்லியிருப்பார், காலத்தை இப்படிதான் உருவாக்கினேன், காலத்தை இப்படிதான் திட்டம் பண்ணியிருக்கிறேன், இதுதான் அந்த காலம். Because God created time, ஏன்னா தேவன் காலத்தை உருவாக்கினபடியா He will give you some tips to do things faster. அவர் சில வேளை டிப்ஸ் கொடுக்கலாம் நமக்கு காரியத்தை சீக்கிரம் செய்கிறதற்கு. Only if things happen out of time, it's wrong, right? காலத்தை தவறி காரியங்கள் நடந்தால்தான் தவறு. So I shouldn't force my blessing. எனவே என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் வேகம் துரிதப்படுத்த கூடாது. But with God's help, the creator of time, ஹல்லேலூயா, காலத்தை உருவாக்கினவருடைய உதவியினாலே instead of forcing my blessing, I could force the time. ஹல்லேலூயா, என் ஆசீர்வாதத்தை நான் துரிதப்படுத்துவதற்கு பதிலாக என் காலத்தை நான் துரிதப்படுத்தலாம். That's fast track. அதுதாங்க ஃபாஸ்ட் ட்ராக். வேகம். விவேகம். Faster, receiving my blessing faster. You understand me? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ரகசியம். Our ultimate goal is not blessing. நம்முடைய நல்ல ஆசீர்வாதம் இல்லை. Our goal is to have connection with God. தேவனோடு தொடர்போடு இருப்பதுதான் நம்முடைய எண்ணம், நோக்கம். Why I said this? ஏன் இதை சொன்னேன்? When God is my friend, I'll have some perks. I'll have some ஆண்டவருடைய நண்பராய் இருக்கும்போது சில காரியங்கள் அவரிடத்திலிருந்து நான் லகுவாக்கி கொள்ளலாம். Yeah, I'll learn some talented things from God. Techniques. சில டெக்னிக்லாம் நான் கத்துக்கொள்ளலாம். You understand me? புரிந்து கொள்றீங்களா? So let's pray. God, thank you for this beautiful word. ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான வார்த்தைக்காக Thank you for speaking to us, God the Holy Spirit. பேசுகிற பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. We can feel your anointing and your presence in this place. உம்முடைய அபிஷேகத்தையும் உம்முடைய அனலையும் எங்களால் இங்க உணர முடிகிறது. Fill everyone watching with your presence. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பிரசன்னம் மூடுவதாக. This word should enter into their ears and go to the depths of their heart. இந்த வார்த்தை அவர்கள் செவிகளுக்குள் சென்று அவர்கள் இருதயத்தின் ஆழங்களுக்கு செல்லட்டும். Let this word change their life. இந்த வார்த்தை அவர்கள் வாழ்க்கையை மாற்றி போடட்டும். Thank you for speaking to us for the past weeks about your will. ஆண்டவரே, உம்முடைய திரு சித்தத்தை கடந்த வாரங்களிலே எத்தனையோ பகுதியாய் பேசிக் கொண்டு வருகிறீரே, நன்றி அப்பா. Yes Lord, if you will, let me speak one more. ஆண்டவர், நீர் சித்தம் வைப்பீரானால் திரும்பவும் இன்னும் அடுத்த பகுதியை பேச கிருபை தாங்க. Everything unto thy hands. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். All honor and glory and praise to you and you alone, God. எல்லா மகிமையும் கனமும் உமக்கே, ஒருவருக்கே ஐயா. Protect everybody watching. பார்க்க ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் Take கொள்ளுங்க. them out and bring them back home safe. அவர்கள் போகையிலும் வருகையிலும் பத்திரத்தோடு திரும்ப Bless கொண்டு the வாங்க. works of our hands. கைகளின் கிரியைகளை பிரயாசங்களை ஆசீர்வதியுங்க. Let your favor be upon us. உம்முடைய தயவு எங்கள் மேல் இருப்பதாக. We should always follow your will. எப்பொழுதும் உம்முடைய சித்தத்தை நாங்கள் பின்பற்ற And வேண்டும். we will surrender every day unto you. ஒவ்வொரு நாளும் எங்களை முழுமையாய் உமக்கு சமர்ப்பிக்கிறோம். We place this request before your gracious throne. உம்முடைய கிருபாசனத்துக்கு முன்பதாக இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. In Jesus' precious name we pray. விலையேறப்பெற்ற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen, 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 amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.